சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருமாள் 9 அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் எடுத்த 9 அவதாரங்களையும் சிவபெருமான பூஜித்த தலங்கள் என்னங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா மச்ச அவதாரம். சோமுகாசுரன் வேதங்கள திருடிட்டு போய் கடலுக்கு அடியில ஒளிஞ்சுகிட்டப்போ, திருமால் பெரிய சுறா மீனா உருவம் தாங்கி கடலுக்கு அடியில போய் அவன சம்ஹாரம் செஞ்சு வேதங்கள மீட்டு பிரம்மன் கிட்ட குடுத்தாரு. அதுக்கப்புறமா மீன் உருவத்தோட கடலுக்கு அடியில போய் மகிழ்ச்சியில கடல கலக்கி விளையாடினாரு. இந்த செயலால உலகம் துன்பம் அடைஞ்சது. அப்போ சிவபெருமான் பெரிய கொக்கு வடிவம் எடுத்து திருமாலுக்கு தன்னோட தவற உணர்த்தினாரு. திருமால் மீன் உருவத்தோட பல காலம் சிவ பூஜை செய்ததா வரலாறு சொல்லுது. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் முன்னாடி இருக்கிற 16 கால் மண்டபத்துல உள்ள தூண்ல பெரிய கொக்கு வடிவுல சிவபெருமானும் அவரோட அழகுல சிக்கிக்கிட்டு மீன் உருவத்துல வழிபடுற பெருமாளையும் பார்க்க முடியும். திருமால் மீன அவதாரம் எடுத்து சிவனை வழிபட்டதுனால இந்த கோவிலோட இறைவன் மச்சேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. கும்பகோணம் கிட்டக்க இருக்கிற தேவராயன்பேட்டைன்ற ஸ்தலம் முன்னால சேலூர், அதாவது சேல்னா மீன்னு அழைக்கப்பட்டது. இங்க இருக்கிற சிவபெருமானையும் மீன் வடிவ திருமால் வணங்கியதுனால இந்த இறைவன் மச்சேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். திருப்பார்கடல தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சப்போ மத்தா இருந்த மந்திரமலை கடலுக்கு அடியில மூழ்காமல் இருக்கிறதுக்காக ஆமை அவதாரம் எடுத்து தன்னோட முதுகுல தாங்கினாரு திருமால். ஆமை வடிவம் கொண்ட பெருமாள் மலையை தாங்குற வல்லமை தர சிவபெருமான வேண்டினாரு. இதுக்காக காஞ்சிபுரத்துல இருக்கிற திருக்கச்சூர் சிவன் கோவில்ல ஆமை மடுன்ற தீர்த்தம் உண்டாக்கி பூஜித்ததா தல வரலாறு சொல்லுது. இங்க இருக்கிற விநாயகர் சன்னதி விமானத்துல திருமால் ஆமை வடிவுல சிவ பூஜை செய்யறது சிற்பமா வடிக்கப்பட்டிருக்கு. முருங்கை மரத்துக்கு கீழே ஜோதி வடிவமா விளங்குற சிவலிங்கத்தை பெருமாள் ஆமை வடிவத்துல வழிபட்டதுனால இந்த சிவபெருமானுக்கு கச்சபேஸ்வரர், அதாவது கச்சபம்னா ஆமை, இந்த பேர் வந்தது. அடுத்ததா வராக அவதாரம். இரண்யாட்சன்ற அசுரன் பாதாள லோகத்துல இருந்தபடியே தேவர்களை துன்புறுத்த பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்க போய் அவனை அழிச்சாரு. கோபம் நீங்காத அவரை சிவபெருமான் சாந்தப்படுத்தினாரு. சிவபெருமானோட தரிசனத்தினால சினம் தணிந்த பெருமாளுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலம் தான் திருப்பன்றிக்கோடு, அதாவது வராகம்னா பன்றி. இது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கு. 4வதா நரசிம்ம அவதாரம். தன்னோட பக்தனான பிரகலாதனை இரண்ய கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வெளிப்பட்டாரு. இரண்யனை கொன்றாரு. அவரோட உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக அதனினும் மேற்பட்ட உக்கிரத்தோட சிவபெருமான் சரபேஸ்வரரா வடிவெடுத்தாரு. காஞ்சிபுரத்துல தாமல் அப்படின்ற பகுதியில நரசிம்மர் வழிபட்ட நரசிம்மேஸ்வரர் சிவாலயம் இருக்கு. புதுச்சேரி கிட்டக்கு இருக்கிற வில்லியனூர் தளத்துல நரசிம்மர் வழிபட்ட காமேஸ்வரர்ன்ற பெயர் கொண்ட சிவபெருமான் நம்ம தரிசனம் செய்யலாம். 5வதா வாமன அவதாரம். மலை நாட்டை ஆண்ட மகாபலியோட ஆணவத்தை அடக்க அவனை குள்ள அந்தணன், அதாவது வாமனன் வடிவெடுத்து திருமால் முக்தி கொடுத்தாரு. அவனை காலால் அழுத்தி பாதாள லோகம் அனுப்பின பாவம் தீர பெருமாள் வழிபட்ட சிவ தலம்னா கடலூர் கிட்டக்க இருக்கிற திருமானி குழியாகும். அடுத்ததா பரசுராம அவதாரம். ஜமதக்னின்ற முனிவரோட மகனா பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தன்னோட தாயோட தலையையே வெட்டி அவளுக்கு மறுபடியும் உயிர் வரம் கேட்ட அவதாரம் தான் பரசுராம அவதாரம். இந்த அவதாரத்துல மன்னர்களோட செருக்கையும் அடக்குனாரு திருமால். திருமால் பரசுராமரை பூஜித்த சிவ தலங்கள் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் கிட்டக்க இருக்கிற பழுவூர் மற்றும் மயிலாடுதுறை கிட்டக்க இருக்கிற திருநின்றியூர். அடுத்ததா ராமாவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தின்ற தத்துவத்தை உணர்த்துறதுக்காகவும் பெற்றவரோட சொல் கேட்டு நடக்கவும் அநியாயத்தை எப்பாடுபட்டாவது வேறு அறுக்கவும் சிவ பக்தனாயினும் காமத்துக்கு அடிமைப்பட்ட அரக்கனை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் தான் ராமாவதாரம். ராமநாமத்தை சிவபெருமானை உச்சரிக்கிறார் அப்படின்றதும் வரலாறு. அவரே அனுமானா உருவெடுத்து ராவணனை அழிக்க திருமாலுக்கு உதவி செஞ்சாரு. இது செவி வழி செய்தி. திருமால் ராமாவதார காலத்துல சிவனுக்காக சேதுக்கரையில ஒரு தலமே உருவாக்க காரணமா இருந்தாரு. மணலால சிவலிங்கம் அமைச்சு பூஜை செஞ்சாரு. அதுவே ராமேஸ்வரம் ராமநாதர் கோவில். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்துல இருக்கிற சிவனை ராமர் வழிபட்டதா சொல்லப்படுறதுனால அவர் ராமலிங்கேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு. அடுத்ததா பலராம அவதாரம். திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சயனமான ஆதிசேஷன் பலராமனா உருவெடுத்ததாகவும் திருமால் அதை கௌரவிக்க தன்னோட அண்ணனா உருவெடுக்க செஞ்சார் அப்படின்றதும் பலராம அவதாரத்தோட வரலாறு. காஞ்சிபுரத்துல பலராமர் வழிபட்ட சிவன் கோவில் பலபத்திர ராமேஸ்வரம்னு பெயர் கொண்டது. திருமறை காடுன்னு சொல்லக்கூடிய வேதாரண்யம் கிட்டக்கு இருக்கிற கொடியக்கரை குலகர் கோவில் பலராமர் வழிபட்ட தலம். அடுத்ததா கிருஷ்ண அவதாரம். கண்ணன் தன்னோட சிவயோக மகிமையால சிவபெருமானாகவே இருந்து குருஷேத்திர யுத்தத்துக்கு காரண பூதராய் அழித்தல் தொழில செய்ததா பாகவதம் சொல்லுது.
கண்ணன் தன்னோட வினைகள் தீர்றதுக்காக திருவீழிமலை அதாவது திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. மற்றும் திருவிடைமருதூர் இது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. சிவபெருமான பூஜித்த தலங்களா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.